இந்த மாதிரியான சில விடயங்களில் நாங்கள் இதுவரை இவ்வளவு இறுக்கமாக இருந்ததில்லை. ஆனால் இந்த அதாவது சர்வாதிகார ஆட்சி தமிழரசு கட்சிக்குள்ள வந்துட்டுது. தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் எங்கேயோ போக தமிழரசு கட்சியை தொட்டில போட்டு தாய்மாமனாக ஆட்டினது நான் தான் என்று சொல்லி கூவிக்கொண்டு ஒரு ஆள் வந்திருக்கிறார். இந்த மாதிரியான கூவலுக்கெல்லாம் நாங்கள் பயந்தாக்கள் இல்லை. நாங்கள் சரியான அடியை முன்வைத்த நாங்கள் முதல் அடி என்னால் தான் கொடுக்கப்பட்டது. அதற்காக எல்லோரும் பயந்து ஒடுங்கி இருந்தவர்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு மகளிரை விழிப்படைய செய்திருக்கிறோம், கேட்கறதுக்கு வச்சிருக்கிறோம், போராடுறதுக்கு வச்சிருக்கிறோம், களத்தில் நின்றிருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த 2 பெண்களும் தாங்கள் பெண்கள் என்பதை எப்படி நிரூபித்தார்கள் என்பதையும் அவர்களை பெண்கள் என்று எப்படி நிரூபித்து எடுத்தார் என்பதையும் எங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் பெண்கள் 5 மகளிரணி தலைவிகள், செயலாளர்கள், ஆளுமை மிக்க பெண்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். என்னத்துக்காக எங்களுக்கு ஒரு பதில், உங்களை நாங்கள் தெரிவு செய்யவில்லை என்றதுக்கான ஒரு பதில் வேணும் எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் நாங்கள் பதிலை பார்த்து நாங்கள் சரியா பிள்ளையாண்டு நாங்களும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு முருடையும் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு எல்லோரையும் நாங்கள் இந்த மாதிரியான ஏமாற்று வித்தைகளுக்கு கொண்டு போகக்கூடாது. நாங்கள் பெண்கள் உண்மையில் பெண்களை வைத்தே பெண்களை தாக்குகின்ற சம்பவங்கள் மிக மிக வருந்தத்தக்கது. இந்த 2 பெண்களும் கேட்டிருக்க வேண்டும். இதுவரை உங்களோட பெண்களுக்கு அவர்கள் அரசியல் தெரிந்திருந்தால், இந்த தேர்தலை அறிந்திருந்தால், தமிழரசு கட்சியை பற்றி தெரிந்திருந்தால் அவர் கேட்டிருக்க வேண்டும். இதற்கு உங்களிடம் வேறொரு விண்ணப்பங்களும் வரவில்லையான்று வந்திருந்தால் அதனை பரிசீலித்து என்ன முடிவை எடுத்தீர்கள் என்றாவது கேட்டிருக்க வேண்டும். எதுவுமே தெரியாத, அடி நுனி தெரியாத, கட்சியை பற்றி அறியாத, இப்படியான ஒரு விடயமும் தெரியாமல் தங்களுக்கு வாக்கு சேகரிக்கிற இதே பெண்கள் நாளைக்கு வந்து இங்கே நிற்பார்கள். இதில் உண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கதைச்சிருக்க வேணும். ஏன் இவர்கள் விண்ணப்பித்திருக்க, அவர் சொல்லித்தான் நாங்கள் விண்ணப்பித்தோம். அவர் எங்களுக்கு தொலைபேசியில் சொன்னார், உடனே விண்ணப்பியுங்கள் என்று. உடனடியாக மாவே சேனாதிர ஐயாவிடம் கொண்டே நீங்கள் இதை கொடுங்கள், தாமதிக்காமல் கொடுங்கள் என்று எங்களுடைய பெண்களுக்கு அறிவுறுத்தியதே அவர்தான். ஆனால் அவர் அந்த இடத்துல கேட்டிருக்க வேணும், ஏன் இவர்களை நீங்கள் எடுக்கவில்லை என்று. அந்த 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 விடயத்தை அவர் கதைக்காதது உண்மையில் எங்களுக்கு சரியான ஒரு கவலை. அவர் எங்களை வெளியேற்றி விட்டு தான் மட்டும் அதில் பயணம் செய்ய முனைகின்றாரா, அல்லது சில படங்களில் சில பேர் பார்த்து அவர் கவலையாக இருக்கின்றார் என்ற மாதிரியான ஒரு பொருளையும் சொல்லுகிறார்கள். நாங்கள் எத்தனையோ மகா நடிப்பை கண்டு வந்தாக்கள். நாங்கள் சிவாஜின்ற நடிப்பு பார்த்துருக்கிறோம், அந்த காலத்திலிருந்து எத்தனையோ நடிப்பை பார்த்தோம். இந்த நடிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த நடிப்புகளை விட்டு அவர் ஏன் ஒரு குரல் கொடுக்க முடியவில்லை? இந்த 5 பெண்களும் அவர் சொல்லி அவருக்கு நாங்கள் தெரிவித்து, நான் 3 நாளைக்கு முதல் அவருடன் கதைக்கின்றேன், நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை செய்ய போகின்றோம், எங்களுக்கான விண்ணப்பங்களை நாங்கள் அனுப்பிவிட்டோம் என்று எல்லாமே நான் கதைக்கிறேன். ஒரு கிழமைக்கு 2 தரமாவது நான் ஸ்ரீதரன் எம்பியுடன் கதைத்திருக்கிறேன். இந்த தேர்தல் காலங்களிலே அதிகமாக கதைப்பதுண்டு. ஆனால் ஏன் இந்த மாதிரியான விடயங்களில் அவர் குரல் கொடுக்கவில்லை? அவர் என்னத்தை நினைத்து கொண்டிருக்கிறார்? ஏன் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது அவர் மயக்க நிலையில் இருக்கிறாரா என்ன என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த பெண்கள் உண்மையில் நிறைய விடயங்கள் அவருடைய சகல விடயங்களிலும் நாங்கள் பங்கு பற்றி இருக்கின்றோம். எல்லா விடயங்களுக்கும் இந்த மாதிரியான ஆளுமை மிக்க பெண்களை அவர் அழைப்பதுண்டு. ஆனால் அவருக்கு தெரியும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக அவர் தெரியும். ஆனால் ஏன் அவர் மௌனம் சாதிச்சார்? யாருக்கு பயம்? என்ன சிக்கலில் மாட்டியுள்ளார்? எதற்காக அவர் பின்வாங்குகின்றார்? ஏன் திருப்பியும் அந்த அன்றன் பாலசிங்கத்திடம் போயிருக்கிறார் என்றதுக்கெல்லாம் அவர் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேணும். அவருடைய எல்லா விதமான அரசியல் செயற்பாடுகளுக்கும் இந்த பெண்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள், நிறைய வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழு பங்களிப்பும் அவருக்காக இருந்திருக்கு. ஆனால் அவர் தனக்கு வேட்பாளர் பட்டியல் கிடைத்தவுடன் அத்தனைக்கும் மாவே சேனாதிராசா ஐயா தலைவராக இருந்து இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இதற்குள் ஏதோ இருக்கின்றது. எல்லோருமே அதை சந்தேகப்படுகின்றார்கள். இந்த சந்தேகத்தை அவர் தீர்த்து வைக்க வேண்டும்.